தேங்காய் எண்ணெயோட சில பொருட்களை சேர்த்து நம்ம ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் 2 மாதத்தில் நல்லா கருப்பாகி முடி நீளமாக அடர்த்தியாக அப்படி கருகருன்னு வளர்ந்துருங்க. அந்தளவுக்கு தேங்காய் எண்ணெயிலையும் சரி நம்ம சேர்க்கக்கூடிய இயற்கையான பொருட்களிலுமே ஏகப்பட்ட முடிக்கான சத்துக்கள் இருக்குதுங்க. இது நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும், நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர்த்து கொடுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டுறது தாங்க நிற்கும். ஃபஸ்ட்டு நம்ம முடி கொட்டுறது நின்னாலே நம்மளுக்கு க்ரோத் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இப்போது இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம எப்படி செய்ய போகிறோம் தேங்காய் எண்ணெயை வச்சு அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஒரு பவுலில் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் கரிஞ்சீரகம் எடுத்துக்கலாங்க. இந்த கரிஞ்சீரகம் நம்மளுடைய முடியை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி முடியை வந்து நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர வைக்குங்க. கரிஞ்சீரகத்தை நல்லா வந்து பொடி செஞ்சு வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நம்ம வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம சும்மாவே சாப்பிடலாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இன்டேக்காகவும் எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஹேர் க்ரோத் வந்து செம்மையாக இருக்கும். முடி வந்து நல்லா கருகருன்னு வளருங்க. சின்ன வயசுலேருந்தே இதை நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளை முடியை கண்ணால் கூட பார்க்க முடியாதுங்க. அடுத்து நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயம் வந்து நம்மளுடைய உடம்புக்கு குளிர்ச்சி. உடம்பு சூடானால் தான் பார்த்திங்கன்னா முடிகள் வந்து கொட்ட ஆரம்பிக்கும். இந்த சூட்டை தணிக்கிறதுக்காக நம்ம இந்த வெந்தயத்தை நம்ம சேர்க்குறோம். வெந்தயத்தை சும்மாவே நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியிலையோ இல்லை அரிசி கழுவின தண்ணி இந்த மாதிரி எதுலையாவது ஊற வச்சுட்டு நல்லா வந்து நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாலுமே நல்லா வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். அடுத்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி பூவோட பவுடர். இந்த செம்பருத்தி பூவோட பவுடரும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும், நல்லா ஹேர் க்ரோத்தை கொடுக்கும், முடி நல்லா கருமையாக மாறுறதுக்கும் இந்த ஒரு செம்பருத்தி பூ பவுடர் வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா ஆவாரம் பூ இருக்கு இல்லையா, அந்த செடியோட இலைகளை சேர்த்துக்க போகிறோம். ஆவாரம் பூவை வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து நல்லா வந்து பேக் செஞ்சு நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆவாரம் பூ வந்து பார்த்திங்கன்னா ரோடோரத்துலலாம் இருக்குங்க, எங்கேனாலுமே கிடைக்கும். இல்லை மார்க்கெட்டில் பார்த்திங்கனாலுமே இருக்கும். தனியாக வந்து பாட்டிங்கெல்லாம் கடை போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. சும்மா 10 ரூபா கட்டு அப்படிலாம் வந்து வாங்கிக்கோங்க. அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. முடியை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்குமே இந்த ஆவாரம் பூவோட இலை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கடைசியாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கருவேப்பிலையை வறுத்துட்டு நான் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே கருவேப்பிலையை நீங்கள் காய வச்சும் அரைச்சி பொடியாகவும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாமே நான் 1/2 டீஸ்பூன் ஏன் சேர்த்துருக்கேன் அப்படின்னா இதில் வந்து 50 ml தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். தேங்காய் எண்ணெயோட இந்த பொருட்களெல்லாம் சேர்த்து நம்ம செய்யும்போது ஹேர் க்ரோத்தும் சரி, முடி நல்லா கருகரு மாறுறதும் ரொம்ப செமையாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று 2 சுற்று சுற்றிட்டிங்க அப்படின்னா அந்த வெந்தயம் கரிஞ்சீரகம்லாம் கூட நல்லா கொஞ்சம் பொடியாக ஆயிடும். இப்போ நம்ம எப்படி வந்து எண்ணெயை காய்ச்ச போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கிறேன். எப்பயுமே ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த 50 ml தேங்காய் எண்ணெயோட நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கும்போது நம்மளுக்கு 100% ரிசல்ட்டு கிடைக்குங்க. என்ன லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பொருட்கள், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த அளவுகளே பார்த்திங்கன்னா 50 mlக்கான அளவுகள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பொடியை நிறையா செய்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான போது கூட நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு 100 mlனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 200 mlனால் அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்ட உடனே நல்லா வந்து கொஞ்சம் அப்படி நுரையா வர ஆரம்பிக்கும், பொங்க ஆரம்பிக்கும். அந்த பொங்குற நுரையெல்லாம் அடங்கி நார்மலாக எண்ணெய் வந்து காஞ்ச உடனே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து எண்ணெய் வந்து நல்லா பொங்கி நுரை வந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டவ்வில் வந்து சிம்மில் வச்சு செய்யணுங்க. ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நுரையெல்லாம் அடங்கிருச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே விட்டுடுங்க.
நீங்கள் நைட்டு பூரா வச்சாலும் சரி, இல்லை 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் இல்லைன்னா அந்த மாதிரி வச்சுக்கிட்டாலுமே சரி, கொஞ்சம் நேரமாவது இரும்பு கடாயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இரும்பில் இருக்கிற அந்த சத்தும் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் இறங்கி உங்களுக்கு நல்ல ஒரு 100% ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். முடி வந்து 2 மாதத்தில் நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிக்கிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து 2 மணி நேரம் நான் விட்டுட்டு இப்போது வடிகட்டுறேன். நான் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக மாறிடுச்சு. நம்ம 2 மணி நேரம் விட்டதுக்கப்புறம் ஹேர் டே ஆயில் பாருங்கள் எவ்வளோ கருகருன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டோம், தேவையான போது வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பவுலில் எடுத்துட்டோம் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வடிகட்டி அப்போ டைமு டக்குன்னு எடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து முதலையே எல்லாத்தையுமே வடிகட்டிடுங்க. இந்த ஹேர் டே ஆயிலை நீங்கள் 2 மாதம் தடவி பாருங்கள். உங்கள் முடியில் தெரிகிற மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்கங்க. அந்தளவுக்கு நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும், முடி நல்லா கருகருன்னு மாறுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த ஹேர் டே ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு வெள்ளை முடி வரவே வராதுங்க. முடி வந்து நல்லா சில்கியாக இருக்கும், ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும், அதே மாதிரி முடி அடர்த்தியாக வளர ஆரம்பிக்குங்க. முன்னாடி நெத்தியிலலாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு முடி இருக்காது இல்லையா, அதெல்லாம் கூடவே நல்லா வளர ஆரம்பிக்குங்க. பாருங்கள் எவ்வளவு கருகருன்னு நம்மளுக்கு இந்த ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம சாதாரணமாக நீங்கள் ஒரு பவுலில் எடுத்துட்டு நல்லா வந்து ஹேர்லலாம் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை இதை வந்து நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃபிங்கர்ஸில் எடுத்துட்டு நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி கொடுங்க. அதேமாரி உங்களுக்கு மசாஜ் ஸ்ட்ரோக்கெலாம் தெரிஞ்சிச்சினாலுமே நீங்கள் கொடுங்க. இதை வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுடுங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நைட்டே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஊற விட்டுடுங்க. ஒரு கவர் ஏதாவது சுற்றிக்கிட்டு படுத்துக்கலாம், தலகாணியில் ஒட்டாமல் இருக்கும். மார்னிங் எந்திரிச்சோடனே நீங்கள் மைல்டு ஷாம்பு போட்டு நல்லா ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. மைல்டு ஷாம்பு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களுடைய கெமிக்கல் ஷாம்பையே மைல்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை செம்பருத்தி இலையை நல்லா அரைச்சிட்டு அதையும் நீங்கள் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும். இல்லை செம்பருத்தி இலையை வந்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் நீங்கள் வந்து ஷாம்பு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்தாலுமே உங்களுக்கு வந்து ஹேரில் எந்த விதமான டேமேஜும் இருக்காது. ஹேர் க்ரோத் செமையாக இருக்கும், முடி நல்லா ஷைனிங்காக ஆகும். பாருங்கள் இப்போல்லாம் நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ரெகுலராக நீங்கள் இந்த மெத்தடை வந்து வாரத்தில் 2 வாட்டி செய்துட்டு வாங்க. உங்களுடைய ஹேர் க்ரோத் வந்து 2 மாதத்தில் தெரிய ஆரம்பிக்கும். முடிகள் வந்து நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிக்குங்க. இந்த மெத்தடை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும். செய்து பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.